உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கா, அப்போ வந்து நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணாமல் இது மாதிரி நேச்சுரலாக வந்து வீட்லேயே வந்து டை ப்ரிப்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லா 1 மந்த் ஸ்டே இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். தலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சில்கியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி அந்த மிக்ஸ் பவுடர், அந்த ஹென்னா பவுடர் இருக்குது இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சூடாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சமாக ஒயிட் ஹேர் இருக்கிறதுனால நான் இதோட வந்து மிக்ஸ் பண்ணுறது போதும்னு விட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பிளாக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் அவுரி பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் இப்போ வந்து இது ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் நம்ம தலையிலே வந்து அப்படியே விடணும். நல்லா அந்த ஒயிட் ஹேர் இருக்குது இல்லையா, அந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா பிரித்து விட்டுட்டு நல்லா வேர் வரலும் போகிற வரைக்கும் நல்லா வந்து உள்ளே அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. ஒயிட் ஹேர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தலையை கொண்டை போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஷாம்பு எதுவும் போடாதீங்க. முந்தின நாளே தலை குளிச்சுட்டு